ப்ரேயர் வந்து the soul is the medium through which the blessings of the spirit comes to body. ஆத்துமாவே ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சரீரத்துக்கு கொண்டு வரக்கூடிய சென்டர் மீடியமாக இருக்கிறது. தி கனெக்டிங் மீடியம். ஸ்பிரிட்டில் இருக்கிற அத்தனை பிளெஸிங்கையும் பாடிக்கு கொண்டு வரக்கூடிய மீடியம்னா சோல். ஆமென் சொல்லுங்க. பட் தி சோல் இட் ஹேஸ் மெனி லாக்ஸ். மைண்ட் லாக். இந்த சோல் கிட்ட நிறைய என்ன இருக்கு? லாக் இருக்கு, முடிச்சு இருக்கு, பூட்டு இருக்கு. அதனால் ஆவியில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படின்னா கிணறு நிறைய தண்ணி இருக்கு, பம்பு செட் போட்டு கிணறு நிறைய தண்ணி இருக்கு, தொட்டி நிறைய தண்ணி இருக்கு. ஆனால் வாளி காலியாக தான் இருக்கு, வயலெல்லாம் காஞ்சி கிடக்கு. ஏன்னா ரெண்டையும் இணைக்கக்கூடிய சேனலாகிய அந்த சோலில் முடிச்சுகள் இருக்கிறது. இப்போ prayer takes the major role in unlocking the mind locks. அப்ப ஜபத்தோட வேலை என்னன்னா இந்த சோல்ல தான் இதனுடைய வேலையே இருக்கு. கையை தட்டுங்க. இந்த ஜபம் ஒரு மேஜர் வேலை எங்க பண்ணுதுன்னா உங்க ஆத்மால இருக்கிற முடிச்ச ஃபுல்லா அவுக்குது. சகால் 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 சகால். ஒரு மணி நேரம் ஜபத்தில் உட்காரும்போது ஏகப்பட்ட முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதம் அப்படியே பாஞ்சு சரீரத்துக்குள்ள வருது. ஆமா ஆமா. அதனால தான் மறுரூப மலையில இயேசு ஜெபம் பண்ணின போது அவர் முகம் பிரகாசித்தது. எங்க இருந்துச்சு இந்த பிரகாசம்? அவர் ஸ்பிரிட்ல இருந்துச்சு. பிரேயர் எங்க நடந்துச்சு? சோல்ல நடந்துச்சு. இப்போ அந்த ஸ்பிரிட்ல இருந்து சோலுக்கு வந்த உடனே அந்த பிரைட்னஸ் அந்த ஜப நேரத்தில் அப்படியே சோல் வழியா பாடிக்கு வருது. அதனால சார் ஜபிக்கிறவங்க நல்லா பிரைட்டாக வர மாதிரி இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஜபத்தில் மேலேருந்து வர்ற ஒளியெலாம் கிடையாது. உள்ளே இருக்கிற ஒளியை வெளியே வர்றதுக்கான வாய்க்கால் அவன் க்ளீன் பண்ணி விட்டுருக்கான். அதனால் ஃபேஸுக்கு வந்துருச்சு அந்த பிரைட்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஐஸ்வர்யமும் அப்படி தான் வரும். ஆமாம், ஆரோக்கியம் அப்படி தான் வரும். இந்த மைண்ட் லாக் ஓப்பன் பண்ணுறது தான் இந்த ப்ரேயருடைய மேஜர் ஒர்க்கு. சரியா? ப்ரேயர் டைம்ன்றது எப்படி இந்த மைண்ட் லாக் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜெபிச்சு அப்படியே வந்து ஆவியில் நிரம்பி காரா பாரா அப்படின்னு ஜெபிச்சு இந்த முடிச்சு அவுக்கிறது கிடையாது. ஜெப நேரத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க? கடவுளோட சிம்பிள், எல்லாமே சிம்பிளான விஷயம். கடவுளோட இணைக்கப்படுறீங்க. ஆமென்னு சொல்லுங்கள். இணைக்கப்பட்டோன்னா தேவன் இணைக்கப்பட்டிருக்கிறத ரியலைஸ் பண்ணுறீங்க. தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறத உணரும்போது தேவனுடைய வார்த்தை, the voice of God, it comes from the spirit to soul. அப்போ ஸ்பிரிட்லேருந்து அவர் சத்தம் இந்த சோல், அதை பாருங்கள், சோலுக்குள்ளே கடந்து வரும்போது சோலில் இருக்க மைண்ட் லாக்கு உடையுது. உடஞ்ச உடனே ஆசீர்வாதம் என்ன செய்யுது? பாடிக்கு வருது. ஆமென்னு சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மீடியேட்டர் வேலையை ஃபெய்த்து தான் பண்ணுதுன்னு நான் பேசியிருக்கிறேன். அதை நான் சொல்கிறேன். எப்போவுமே நீ கிராஸை வச்சுட்டு போயிட்டேன் எங்கிட்டு கூடி வந்தாலும் அந்த அளவு ஒரே மாதிரி இருக்கும். ஃபெய்த் it takes the major part to convert the invisible blessing into visible அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் தட் இஸ் ட்ரூ. இப்போ ப்ரேயரையும் ஃபெய்த்தையும் நான் என்ன செய்கிறேன்? மெர்ஜ் பண்ணி இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஜபமும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையது. இன்னைக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னார், ப்ரேயர் டேக்ஸ் மச் மோர் ரோல் இன் ஃபெய்த் as well as the faith takes much role in prayer. நான் சொல்கிறேன், புரியுதா? ஜெபம் விசுவாசத்தில் மேஜர் ரோல் எடுக்குது. விசுவாசம் ஜெபத்தில் மேஜர் ரோல் எடுக்குது. சொல்கிற புரியுதா? புரியலன்னு அப்படி சொல்கிறேன். விசுவாச வளர்ச்சியிலே ஜெபம் பெரிய ரோல் எடுக்குது. எப்படின்னா ஜெப நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறபடினால் விசுவாசம் வளர்கிறது. ஸோ ப்ரேயர் இட் டேக்ஸ் மேஜர் ரோல். இட் டேக்ஸ் மேஜர் ரோல் இன் டெவலப்பிங் த ஃபெய்த் as well as இல்லாட்டி எப்படி சொல்லலாம், வந்து ஜெபம் விசுவாசத்தை வளர்ப்பதிலே மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஓகே, அதுபோல faith also it takes the major role in increasing the quality of prayer. increasing prayer, quality of prayer. விசுவாசம் ஜெபத்தோட குவாலிட்டியை மாத்திரத்துல பெரிய பங்கு வகிக்கிறது. ஜெபம் விசுவாசத்தை வளர்க்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. இது ரெண்டுமே ஒரு ரீசைக்கிள் மாதிரி. இங்கே போனால் அங்கே வரும், அங்கே போனால் இங்கே வரும், அது இங்கே தள்ளும், இது அங்கே தள்ளும். பைபிளில் நிறைய சப்ஜெக்டு இன்டர் கனெக்டடு. இது அங்கே தள்ளும், அது இங்கே தள்ளும். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது.
அது ஒரு நாள் அந்த அந்த நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கர்த்தர் சித்தமான நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னா பாருங்கள், விசுவாசத்தை பற்றி பைபிள் பேசும்போது தேவனிடத்தில் சேருகிறவன் பிரேயரை பற்றி பேசுகிறார். சேருகிறவன் அவர் அங்கே இருக்கிறார் என்றும், அவரிடத்தில் சேருகிறவனுக்கு, அவரை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஃபண்டமெண்டல் ஃபெய்த் என்னன்னா, ஜெபத்துக்கு போனா கர்த்தர் பதில் தருவாரு என்பதே ஃபண்டமெண்டல் ஃபெய்த். அதைத்தான் 2 வாரம் பேசினேன். ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். இது ஃபண்டமெண்டல் ஃபெய்த். இதை பிரேக் பண்ணி எவனும் பேசவே முடியாது. உங்கள் ஜெபம் கேட்கப்படாது என்று சொல்லுவதற்கு எந்தவித உரிமையும் யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். சிங்கங்களின் ஆசையை திருப்தியாக்குகிற தேவன். திமிங்கலங்கள் அவரை நோக்கி பார்த்திருக்கும். அவர் கையை திறக்க அதை பெற்றுக்கொள்ளும். அப்ப எல்லா ஜபத்தையும், மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடங்களில் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. மனுஷன் இருக்கிற இடத்துல மட்டும் மழை தர மாட்டாராம், மனுஷனே இல்லாத இடத்துல மழை பெய்ய வைப்பாராம். ஏன்னா அங்க இருக்கிற புல்லுலாம் அவருக்கு பிடிக்கும். அப்ப மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். யோபு சொல்றான். இங்க பாருங்க சார், கடவுள்கிட்ட வரும்போது நீ உறவின் அடிப்படையில் வாருங்கள். ஸோ இந்த ப்ரேயர் அவரோட இணையும் போது இந்த மைண்ட் லாக்அப்ல உடைச்சு விடுது. அதுதான் மேஜர் விஷயம். The relationship with the spirit and soul, it's called prayer. The relationship with spirit and soul, it's called prayer. அப்ப the output of the the blessing of the soul, it comes to the body. புரியுதா உங்களுக்கு? So the relationship between the spirit and soul, it's called prayer. ஆமென் சொல்லுங்க. அந்த ஸ்பிரிட்டோட இருக்கிறவங்க சோலுக்கு இருக்கிற ரிலேஷன். சோலுக்கு ஒரே ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் என்ன? டிசையர்ன்ற டோர். அந்த சோல் டிசையர் விரும்பி அந்த கதவை திறந்துருச்சுன்னா அப்படியே ஸ்பிரிட்ல இருக்குது ஃபுல்லாக அந்த சோலுக்கு வரும். ஸோ ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கு இருக்கிற தொடர்புன்றது அந்த டோரை திறந்த உடனே அந்த காற்று அப்படியே அடிக்குது. அந்த சோல் ரெஃப்ரெஷ் ஆகுது. அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவனை சோல் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்றாரு. யாரெல்லாம் ஜெபத்தில் நேரம் செலவழிக்கிறானோ அவனுடைய சோல் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், கமான், வெண்புறா வை போல என் மேல் வந்த மந்திடும். ஜெபம் என்பது என்ன? விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறா என் மேல் வந்து அமர்ந்திடும். அப்படியே காட்ஸ் பிரசன்ஸ் உள்ளது. அப்புறம் என்ன அர்த்தம்? டோரை திறந்துருக்கீங்க அர்த்தம். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப், இந்த கனெக்ஷன் பிட்வீன் ஸ்பிரிட்டையும் சோலையும் புரிஞ்சுக்கிட்டாலே ப்ரேயர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அடுத்து சோலுக்கும் பாடிக்கு இருக்கிற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாடியோட ஃபுல் கண்ட்ரோல் சோலில் தான் இருக்கு. சோலில் தான் இருக்கு. சோலை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டீங்கன்னா பாடியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ இந்த சோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சோல்ன்றது ஆத்மா, உணர்ச்சிகள் இடம், உங்கள் மனது. இந்த மனதில் ஒரு சந்தோஷமான நியூஸ் கொடுத்துட்டா டவக்குன்னு மூஞ்சி சகால்னு பிரைட் ஆயிடுது. புரியுதா உங்களுக்கு? அந்த முகம் என்ன செய்யுது? பிரைட் ஆகுது. அப்போ சோலுக்கும், அதாவது மனசுக்கும் முகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இதை நீங்க படிக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வர வேணாம், வெளியே போனாலே சொல்லி தந்துருவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். ஆனா உலகத்துக்கு சோலுக்கும் பாடிக்கு இருக்கிற தொடர்பு தெரியும், ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கு இருக்கிற பாடி உறவு தெரியாது. ஏன்னா அவனுக்கு ஸ்பிரிட்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ரெண்டு பார்ட்டு, சோலு, பாடி. அவனுக்கு தெரியாத 3வது பார்ட்டு ஸ்பிரிட்டு. அதுதான் எம்டி ரூம். அங்கேருந்து அந்த கண்ட்ரோல் நடக்குது. இப்போ ஃபேஸ் எப்படி பிரைட் ஆகுது? ஒரு செய்தி, சந்தோஷமான செய்தி உள்ளே வந்த மனசுக்கு வந்த உடனே, அப்போ சோலுக்கும் பாடிக்கும் இடையில டோரு இல்லை. அதனால தான் இம்மீடியட்டாக ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பேட் நியூஸை கேட்கும்போது உங்கள் கண்ணு அழுகுது. எப்படி?
அப்போ சோலுக்கும் உங்கள் பாடிக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு கோபமான செய்தியை கேட்டவொன்னே மூஞ்சி என்ன செய்யுது? மாறுது. இது இடையில பெர்மிஷனே கேட்காம நடந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க 2 பேரும் எப்போவுமே திறந்தே தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த திறந்த இந்த ஒரு டோரே இல்லாமல் தான் இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வெளிப்புறத்துக்கு இடையில திரைச்சிலே கிடையாது. திரைச்சில மகா பரிசுத்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தான் இடையில தான் இருக்குது. அதையும் கிழிச்சிட்டார் சிலுவையில். கிழிச்சனால இப்போ டிசைரை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஆவியிலேருந்து சோலுக்கு வந்த அடுத்த செகண்ட் ஃபேஸுக்கு வந்துடும். அதனால இயேசு மறுரூப மலையில் போய் ஜெபித்த போது அவர் முகரூபம் மாறிட்டு, மோசே போய் ஜெபித்த போது அவர் முகம் மாறிச்சு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஸ்பிரிட்ல இருக்கிறது பிரேயருக்கு போனால் பாடிக்கு வந்துடும். கையை தட்டு அவர் காமை. இப்போ ஸ்பிரிட் சோல் பாடியில் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கிறப்ப, பிசாசு ஆதாம் பழத்தை சாப்பிட்டப்ப என்ன செஞ்சான்னா, ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கும், புரியுதா, ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் 3 கூட தொடர்பு இருக்கு. ஆவியில் ஒரு பந்தை தட்டி விட்டா நேராக சரீரத்தில் விழுவும். இது எப்படி இருக்கு? ஆமீன். ஒரு 1000 பாட்டை நீங்கள் சிப்பில் ஏற்றிடுறீங்க. அது ஏற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 15 நிமிஷம் ஆகுது. 15 நிமிஷத்தில் 1000 பாட்டை ஏற்றிட்டு 1000 பாட்டை கேட்கறதுக்கு 4 நாள் ஆகுது. கையெழுத்துட்டு புண்ணியம் மட்டும் அல்லையிலே சொல்லு. எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரு செகண்டில் டவுன்லோட் பண்ணிட்டாரு ஸ்பிரிட்டில். ஒரு சின்ன சிப்பில் 1000 மெசேஜ், 1000 சாங் மாதிரி. ஆனால் அது ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணி கேட்கறதுக்கு உனக்கு 1000 வருஷம் ஆகுது. ஆமாம், சரி. இப்போ இந்த ஸ்பிரிட் சோல் பாடி இங்கே பாலை போட்டு அங்கே வெளியே வருது. ஆதாம் பழத்தை சாப்பிட்டப்ப என்ன செஞ்சான்னா, அந்த ஸ்பிரிட்டை மட்டும் கட் பண்ணி விட்டான். கட் பண்ணி விட்டு ஒரு ஃபனலை, ஒரு ஃபனலா அது என்ன செய்யறான், மேலே மாட்டி விட்டான். எதில்? சோலுக்கு மேலே தனியாக ஒரு ஹோலை போட்டு, சோலுக்கு மேலே ஹோலை போட்டு ஒரு ஃபனலை தூக்கி என்ன செஞ்சுட்டு மாட்டி, இப்போ இங்கே வர்றதுதான் நாங்கள் பாதிப்பாக இருக்கும்ட்டு இந்த ஃபனல் வழியாக என்ன செஞ்சுட்டான், வியாதி, வறுமை, கசப்பு, வைராக்கியம், நான் நல்லவன் அப்படின்னு சிலர் எப்போவுமே சைடில் அப்படி ஒரு பேக்கப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படின்னு என்னென்னா, நான் நல்லவன். அது அது 2 நிமிஷத்தில் முடிய வேண்டிய மேட்டர் 2 மணி நேரம் எழுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது நான் ஆமான்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. ஏன்னா மைண்ட் லாக்கு. அப்போ அந்த ஃபனல் வழியாக எல்லாத்தையும் உள்ளே ஊற்றி சோலை கருப்பாக்கி அப்படியே பாடி என்ன செஞ்சிட்டான், கருப்பாக்கிட்டான். இப்போ சப்ளை வேற பக்கம் வந்துருச்சு. மனிதன் பூரணமாக பிசாசின் அடிமைத்தனத்துக்கு வந்துட்டான். மனிதன் சோல் பாடி, ஆத்மா சரீரம் இப்படி வாழ ஆரம்பிச்சிட்டான். ஸ்பிரிட்னு ஒன்ன மறந்துட்டான். ஏன்னா குறுக்க சில திரைச்சிலே போட்டுட்டான். ஆனால் ஆதியில் அப்படி இல்லை. ஆதியில் ஆவி, ஆத்மா, சரீரம் 3க்குமே திரைச்சில கிடையாது. பழத்தை சாப்பிட்டப்ப திரைச்சில் எங்கே விழுந்துச்சு? ஆவிக்கும் ஆத்மாக்கும் இடையில விழுந்துச்சு. அப்ப இயேசு சிலுவைக்கு வந்த பிறகு எல்லாம் முடிந்ததுன்னப்ப இடையில இருக்க திரைச்சிலையை கிழித்து மறுபடியும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கதவுகள் இல்லாத 3 அறைகளாக மாற்றினார். மேலிருந்து வந்துகிட்ட சைடு டோர் என்ன செஞ்சாரு, க்ளோஸ் பண்ணாரு. அவன் சாரத்தை நான் இறங்க பண்ணுவேன். என் அன்புக்குரியவர்களை, இப்பொழுது சரீரம் நேரடியாக ஆவியின் தொடர்பின் கீழ் வந்து விட்டது. ஆனால் இடையில போட்டு வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மைண்ட் ராக்க ஃபுல்லாக இந்த ப்ரேயர் என்ன செய்யுது, ஸ்பிரிட்லேருந்து வர அந்த காற்று அப்படியே மைண்டில் இருக்க லாக்கெல்லாம் ஓப்பன். எவ்ரி டைம் when I sit in God's presence, I receive many revelations from God. Knowing the Heavenly Father is the eternal life. ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவரையும் விசுவாசிப்பதே, அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அவரை அறிய நித்திய ஜீவன் உங்களுக்குள் வர ஆரம்பிக்கிறது. அந்த அறிவு அவரோடு இணையும் போது, அவரோடு நடக்கும்போது, அவரோடு பேசும்போது உங்களுக்கு வருகிறது. அதனால தான் சொல்றேன், ஜெபத்தில் நேரம் செலவழிங்க. ஸ்பெண்ட் டைம் இன் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனோடு செலவழித்துட்டு போறவனுக்கு செலவழிக்காம போறவனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் ஜெபமே பண்ணாமல் நான் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், போகலாம், பரலோகத்துக்கே கூட நீங்கள் போகலாம். ஏன்னா கழுவப்பட்டிருக்கீங்க, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் போகிற வழி எப்படி இருக்குன்றது தான் இப்போ விஷயமே. வசனத்தை காலையில் கடவுள்கிட்ட வாங்கிட்டு போகும்போது நீ செழிப்பாக வெளியே போகிற. வசனம் இல்லாமல் போகும்போது நீங்கள் செத்து போயிட மாட்டீங்க, ஆனால் செழிப்பு இல்லாமல் போகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுற மாதிரி சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் வெளியே போகிறேன், மதுரையை ஃபுல்லாக சுற்றிட்டு சாயந்தரம் வரலாம். யார் என்னை எங்கேயும் தடுத்து ஜெயிலில் போட போகிறது கிடையாது. நல்லா சுற்றிட்டு வீட்டுக்கு வரலாம். ஆனால் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ஆனால் போகும்போது டக்குன்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு பையில் வச்சுட்டு அப்படி போனேன்னு வச்சுக்கோங்களேன்,
பார்க்கறதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரலாம். இந்த வசனத்தை வாங்கிட்டு போகிறான்ல, அவன் வழியெல்லாம் செழிப்பான வழியாக இருக்குமா. அன்னைக்கு அவன் லைஃபே, அன்னைக்கு டேக்கு அவன் லைஃபே கையில் பணம் வச்சிருக்கிற மாதிரி. அன்னைக்கு வசனத்தை வாங்கிட்டான்னா அவன் அன்னைக்கு செழிப்பாக இருக்கும் அவன் லைஃப். அதனால தான் சொல்கிறேன், நேற்று பர்ஸோடு நீங்கள் போகக்கூடாது, இன்றைக்கி பேசணும், இன்றைக்கி அவரோட உறவாடணும். அந்த உறவின் அடிப்படையில் நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கை வேறு வித டைமென்ஷன் என்ன செய்யும் இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இயேசு திரைச்சிலை கிழித்த பிறகு மறுபடியும் இந்த மூன்றும் ஒன்றாக மாறியது. இப்போ இந்த பழைய மைண்ட் லாக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுது, இறைவனோடு இருக்கிற தொடர்பில் ரொம்ப நாளாக பயன்படுத்தப்படாத பாதையாக இது இருந்தபடினால் இப்பொழுது பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறபடினால் இந்த மைண்ட் லாக்லாம் ஓப்பன் ஆகுது. ஆமென் சொல்லுவோம். ஸோ ப்ரேயர் அப்படின்னா மைண்ட் லாக்கை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறது, பாடியை பல மாற்றங்களை ஏற்படுத்துவதே ஜெபமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். இவ்வளோ நேரம் நான் பேசுனதுக்கு இந்த வசனத்தை வாசனம் முடிக்கிறேன். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எங்கேருந்து வாசிப்போம்? 14:29 வாசிப்போம். நல்லாயிருக்கும். 38 தான் மெசேஜ். இன்னைக்கு நான் கொடுத்த மெசேஜோடைய வார்த்தை. 29 வாசிங்க. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று. எல்லாரும் என்ன பாருங்க, பேதுரு சொன்னா, ஆண்டவரே இவ எல்லாம் மறுதலிச்சா கூட நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னா. இப்படி நிறைய பேர் இருக்காங்க, அவருக்காக உயிரை கொடுப்பேன், வட இந்தியாவுக்கு போய் நான் வெறும் வடை வாங்கி சாப்பிட்டே வாழ்க்கையை கழிப்பேன், நான் தென்னிந்தியாவில் இருக்க மாட்டேன், என் தென்னிந்தியாவுக்குலாம் ஆள் இல்லையா, நான் சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே போகிறேன் இங்கே இல்லை எல்லாம் ரைட்டு போய் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, மனித வைராக்கியம் என்பது வேறு. சோல் பாடி ஸ்பிரிட்னு ஒன்று இனிமேல் தான் பேச போகிறார் அவர். சோல் பாடி இதில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சோலுக்கும் பாடிக்கு இருக்கிற தொடர்பு வச்சு ரொம்ப நாள் ஓட முடியாது. சோல் ஒரு தொட்டி தண்ணி, அதில் இருக்க வடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் தொட்டி காலி ஆயிடுச்சுன்னா நிலம் காலியாக வறட்சி ஆயிரும். ஆனால் ஸ்பிரிட்ன்றது ஒரு ஊற்று. கை தட்டுங்க. ஆகையால் தான் சோலோடு இணைக்கப்பட்டவர்களாய், ஆத்மாவோடு இணைக்கப்பட்டவர்களாக இராத எங்கள் ஆவியோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது அந்த வைராக்கியம் வந்துக்கினே இருக்கும், அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே சோல் பாடியிலே இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறான், இவங்க எல்லாம் செத்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன் ஆண்டவரேன்றான். புதிய உடன்படிக்கை மிகப்பெரிய விஷயம். நீ இளைப்பாறுதல்ல, ரெஸ்ட்ல, அமைதியாக உங்களை தாழ்த்தி அமர்ந்திருப்பதே மிகப்பெரிய உச்சகட்ட பக்தியாக இருக்கிறது. உச்சகட்ட பக்தி எது? உங்களை தாழ்த்துவது, உங்களை காட்ட முயற்சி எடுக்கக்கூடாது. பேதுரு மட்டும் சொன்னா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, எல்லாருமே சொன்னாங்களாம். வாசிங்க அடுத்த வசனம். அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எல்லாம் ஏன் எல்லாருமே விழுந்தாங்க தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க. இது எவனா சொல்லாம தான் நின்றுருப்பேன் சார், நான் நிற்பேன் அப்படின்னு என்னைக்கு சொல்லி அன்னைக்கு தான் விழுவேன். எல்லாரும் சொன்னேன், நான் விட மாட்டேன், இவன் எல்லாம் செத்தான். பேரு சொன்னேன், இவன் எல்லாம் போனா நான் இருப்பேன் ஆண்டவரே. யோவான் சொன்னேன், இவனே போனான் நான் இருப்பேன் ஆண்டவரே, அவன் இருப்பான். கடைசி எந்த பயில இருக்க மாட்டேங்கடா. Don't be connected with soul, and soul is zeal. Spiritual zeal இருக்கணும். ஆத்மா சம்பந்தப்பட்ட soul connected zeal இருக்க கூடாது. அடுத்த வருஷம் சீக்கிரமா நேரம் இல்ல. பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. உட்காருங்கன்னு தான் சொன்னார். ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொன்னாரா? உட்காருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏன் ஜெபிக்கலன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. நான் கேட்டேன், என்ன உட்காருன்னு தானே சொன்னீங்க, ஜோமுன்னு சொல்லி. ஆனால் அது இடையில இன்னொரு வசனம் வருது. என்ன சொல்ற வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டிக் கொண்டு போய் முக்கியமான ஆட்களை கூட்டிட்டு போறாரு. திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர்களுக்கு முன்பாக திகிலடையும் வியாகுலப்படவும். நல்ல தலைவனுக்குரிய அழகை இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். லீடர்ஷிப் ட்ரைனிங்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்ல தலைவன் தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு முன்பாக தன்னை பலவானாய் காட்டிக் கொள்ளுகிறவன் அல்ல, தன்னை பலவீனனாய் காட்டிக் கொள்ளுகிறவனே நல்ல தலைவனாய் இருக்கிறான். காற்றை அடக்கின இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள், கடலை அடக்கின இயேசுவை பார்த்தார்கள், செத்த பிரேதத்தை எழுப்பின இயேசுவை பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கோ தன்னை பலவீனனாய் காட்டி நம்மோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தலைவனை கண்டார்கள். அவர் காற்றையும் கடலையும் அடக்கிய போது அவர் மீது அவர்களுக்கு இருந்த அன்பை விட தன்னுடைய பலவீனத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அவருடைய அன்பு 1000 மடங்காய் பெருகியது.
That is the secret of right leadership. ஒரு தலைவன் என்பவன் தன்னை பெரிய சூப்பர்மேனா காட்டுறவன் கிடையாது. சூப்பர்மேனா காட்டுறவன் மேல 60% ஒரு சீசனுக்கு அன்பு வந்துச்சுன்னா தன்னை நேச்சுரலா காட்டுவான் பாருங்க, அவன் மேல 100 மடங்கு அன்பு வரும். அது வரைக்கும் தலைவன் இருந்தவன் அண்ணன்ற இடத்துக்கு வருவான். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல தலைவன் தன்னை சூப்பர்மேனா காட்டுறவன் கிடையாது. சூப்பர்மேனா இருந்தாலும் நேச்சுரல் மேனா காட்டுறவன். அது அடிக்கடி சொல்வேன், தெரியாதவற்றையும் தெரிந்தது போல காட்டிக்கொள்வன் நல்ல தலைவன், தெரிந்ததை கூட தெரியாதது போல் காட்டிக்கொள்பவன் தான் தலைவன். ஆமே, அதுதான் குவாலிட்டி. அப்ப இவங்கெல்லாம் யாரு சார்? இவங்கிட்ட வந்து பேசுறாரு சார், திகில் அடைகிறாரு, வியாகுலப்படுறாரு, அழுகிறாரு, பயமா இருக்குன்றாரு, அவர் விரல் நடுங்குகிறது, அவர் கரங்கள் நடுங்குகிறது. இப்படி ஒரு இயேசுவை அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பார்த்ததில்லை. இதெல்லாம் பார்த்தனால அவர் மேல அந்த மரியாதை அவங்களுக்கு குறைஞ்சிச்சு, அன்னைக்கு தான் கூடுச்சு. எப்பேற்பட்ட ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள மிஷனுக்குள்ள ஒரு போறாரு, நம்மள்கிட்ட ஷேர் பண்றான்னு சொல்லும் போது தான் அவனுக்குள்ள மாம்சத்துல இருந்து வைராக்கியம் வந்துச்சு. என் தலைவனை அழுக வச்சுட்டீங்களடா, உங்களை வெட்டாம விட மாட்டேன். வாழை எடுத்து அவன் காதை வெட்ட முயற்சி எடுக்கல, அவன் கழுத்தை தான் குறி வச்சான். கழுத்தை குறி வச்சனால தான் மிஸ் ஆகி காதுக்கு விழுந்துச்சு. ஸோ காதை எவனும் வெட்ட மாட்டான், தெரியும், கையை வெட்டுவாங்க. ஏன் காதை வெட்டினானா, அவன் விட்டது எங்க விட்டான், நேரா கழுத்துக்கு விட்டான் அப்படின்ட்டான், அப்படின்னு காதை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான். என் அன்புக்குரியவர்களே, அவ்வளவு ஒரு லீடர்ஷிப் மேல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் வந்த காரணம் என்னன்னா, ஒரு லீடர் தன்னை சூப்பர் பீயிங்கா காட்டல, கடவுளுடைய மகா பெரிய கிருபை, இரக்கம், தயவு, அப்படி ஒரு சூப்பர் பீயிங்கா இதுவரைக்கும் காட்டுவதற்கு, ஒரு தவறி போவதற்கு விடாமல் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். இதான் நான். நீ வந்து என்னோட பெரிய ஆளு நல்லவன் நினைச்சுக்க. ஆனா இங்க குவாலிட்டி பேஸ்ல எதுவும் நடக்கல, அனாயிட்டிங் பேஸ்ல தான் நடக்குது, காலிங் பேஸ்ல தான் நடக்குது. ஆமா, ப்ரீடெஸ்டினேஷன் பேஸ்ல தான் நடக்குது. இல்ல அதை மீறி வந்து என்ன சொல்ல வந்து, அதான் ரியல் ரிலேஷன்ஷிப். அங்கதான் யோவாபு போன்ற சரியான தளபதிகள் உருவாகிறார்கள். உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல் சில சாமுவேல் 1 சாமுவேல்ல பார்த்தீங்கன்னா, கோலியாத்தை அடிக்கிறான். யார் அடிக்கிறா? தாவீது காலி பண்றான். காலி பண்ணி ஒரு நாட்டையே காப்பாத்துறான். சூப்பர் ஹீரோ டேவிட். 2 சாமுவேல்ல கோலியாத்தை, தாவீதை யார் காலி பண்றா? கோலியாத்தோடைய சகோதரர்கள் சுத்திட்டாங்க. இதுதான் சார் நேச்சுரல் ஹிஸ்டரி. ஒரு தலைவனோடு இருக்கிறவர்கள் இத்தகைய தலைவனைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதுதான் வந்து ட்ரூத். அவன் வந்து நிக்கிறான். கோலியாத்தோட 4 சகோதரர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நல்ல சூப்பர் சீன் இது. என்ன சொல்றாங்க, மறுபடியும் பெலிஸ்தரோட சண்டை வருது. அப்ப நீ யாரை வேணாலும் காலி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அந்த இவன் மட்டும் சொல்றான், கோலியாத்தோட தம்பியை, அண்ணனை கொண்டு விடக்கூடாதுரா, நமக்கு ஒரே ப்ராஜெக்ட், கூட்டத்துக்குள்ள எங்க தாவீது இருக்கானோ அவனை மட்டும் தூக்குன்றான். ஃபைட் பண்ணிட்டு வரும்போது தாவீது அங்க இருக்கான் சார், தான் சுத்திட்டான். தாவீது சண்டை போடுறான். பைபிள் சொல்றாங்க, கை என்ன செஞ்சிருச்சு, நட்டிங்கிருச்சு. பழைய ஸ்ட்ரென்த் இல்லை, அப்படியே வந்து உதறுது. முடிஞ்சிச்சுறான்னு பிடிச்சு கோலியாத்தோடைய சகோதரன் ஒருத்தன் எடுத்து ஒரே ஓட்டிடுறான். பால் எடுக்கிறான், உள்ள பூந்தா சார் தளபதி கைய பூந்து அடிச்சு தூக்கிட்டு, அண்ணே உங்களோட நல்லா பண்ணிட்டேன், அதனால நாளையிலிருந்து நானே ராஜாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம, இனி இஸ்ரவேலிலே ஒரு விளக்கு அணையாதபடிக்கு நீங்க இனிமே போருக்கே வரக்கூடாது, நீங்க ராஜாவா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் சார், சண்டை போட தெரியாதான் சார், நீங்க தான் சார் ராஜா. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சும்மா அந்த குவாலிட்டி பேஸ்ல என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வந்து நேராக வந்து எங்கே போயிடணும்னா வந்து என்னது பாடி பில்டர்ஸ் அந்த ஏரியாவுக்கு போயிடணும். இங்கே வந்து வேற ஒரு எல்லாமே டோட்டல் இதே வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஏசு அழுகிறாரு, உடனே எல்லாம் வந்து அவருக்கு அவன் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, அவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் அவர் கடவுள்கிட்ட ஷேர் பண்ண போகிறார். இதுதான் அவங்க பிரச்சனை நேரங்களில் நல்ல உறவுகள் உங்களுக்கு இருக்கணும். ஆமாம், ஊர் ஃபுல்லாக போய் சொல்லாதவனாக இருக்கணும் அவன். ஆமாம், ரொம்ப முக்கியம். பக்கத்தில் சப்புன்னு கொடுத்து சொல்லுங்கள், ரொம்ப முக்கியம். ஆமாம், வாயை திறக்கிறவன்ட்ட விஷயத்தை கலவாத. ஆமேன்னு சொல்லுங்கள். அட்வைஸ் பண்ணுறவன்ட்டையும் கலவாத. நான் சிலர்கிட்ட பேசுவேன், பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை ஜோமனிக்கான, நீங்கள் அப்படிலாம் யோசிக்கலாமா, நீங்கள் வந்து ஊழியக்காரன், அத்தாடி தெரியாமல் வாயை விட்டுட்டேனடா, சரி இனி என்கிட்ட வாயை தரக்கூடாதுன்னு விட்டுருவேன். அமைதியாக
சரிங்க பிரதர், சரிங்க சார், முடிச்சிருவேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் அப்படியே வானத்தில் தலை இருக்கிற மாதிரியே பேசக்கூடாது. ஏன்னா வானத்தில் நம்ம தலை இருந்தாலும் கால் எங்கே தான் இருக்குது? பூமியில இருக்குது.